அவ ட்ரெஸ் பண்ணது தான் சரியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ்ல சொல்ல முடியுமா? டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ். கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு 17 வயசு பொண்ணு. அவங்களோட பக்கத்து வீட்டில் உள்ள பையன் அவங்கள ரொம்ப மாசமா ஸ்டாக் பண்றான், ஹராஸ் பண்றான்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்றாங்க. அவன் எல்லா அலிகேஷன்ஸையும் டினை பண்றான். இது ஃபால்ஸ் கம்ப்ளைண்டா, நானும் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் பேரும் சேர்ந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் பத்தியும் நடத்த பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதுக்காக தான் இப்படி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ட்ரையல் கோர்ட் அந்த பையனை வந்து அக்விட் பண்ணிடுறாங்க. ஸ்டேட் ஹைகோர்ட் வந்து அப்பீல் போறாங்க. அதுக்கு வந்து ஹைகோர்ட் இந்த கேஸை ஹியர் பண்ணும்போது ஜஸ்டிஸ் சுதா அவர்கள் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்போ அந்த பையனோட லாயர் வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங்கை வச்சு அந்த பொண்ணை அவமானப்படுத்தணும்னு மாரலி ஜட்ஜ் பண்ணணும்னு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது வந்து இந்த கேஸ்க்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி லைன் ஆஃப் கொஸ்டினிங்கை ட்ரையல் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இன்டர்வீன் பண்ணி தடுத்திருக்கணும். முக்கியமா ஒரு பெண்ணோட உடை தேர்வு அவங்க கண்ணியத்தையும் மரியாதையையும் எந்த விதத்திலையும் குறைச்சிடாது. மேலும் ஒரு பெண்ணுக்கு மேல நடத்தப்படுற சட்டவிரோதமான செயல்களுக்கு அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கிறது ஒரு ஜஸ்டிபிகேஷனா ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை கன்விக்ட் பண்ணியிருக்காங்க.